Hello everyone, welcome to MCVS Way of Teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 சோசியல் சயின்ஸ் சாப்டர் 4 த நியூ பிகினிங்ஸ் சிட்டிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். More innovation. The age of the Janapadas and Mahajanapadas was an age of profound change, which would impact Indian civilization until present times. In the chapter India's Cultural Roots in Grade 6, we saw the emergence of several new schools of thought, late Vedic, Buddhist, Jain in particular, and their respective literature. Those schools disseminated their teaching and literature through scholars, monks, and nuns traveling across India or people undertaking pilgrimages. Not also underwent a renewal. It will blossom in the age of empires. இந்தியன் சிவிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் எது வந்து ரொம்ப மேஜர் டெவலப்மெண்டா இருந்தது அப்படின்னா இந்த ஜனபதாஸ் அண்ட் மகாஜனபதாஸ் தான் நம்ம சொல்லுவோம். இந்த இந்தியன் சிவிலைசேஷன்ல மட்டும்தான் இருந்ததான்னு கேட்டா கிடையாது. அப்ப இருந்து இப்ப வரைக்குமே நம்ம இந்த ஜனபதாஸ் அண்ட் மகாஜனபதாஸ் இதுல வந்து என்னென்ன டீடைல் என்னென்ன டெவலப்மெண்ட் இருந்துச்சோ அந்த டெவலப்மெண்ட் எல்லாமே நம்ம இப்பவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப இந்தியாஸ் கல்ச்சரல் ரூட் அப்படின்னு கிளாஸ் 6ல வந்து ஒரு சாப்டர் பார்த்தோம். இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வேதிக்னா என்ன, புத்திஸ்ட்னா என்ன, ஜெயின்னா என்ன, இது எல்லாமே எப்படி வந்தது, இது எல்லாமே நம்ம எதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறத பத்தியும் பார்த்தோம். இவங்க எல்லாருக்குமே ஒரு ரிச்சுவல்ஸ், ஒரு காமன் கஸ்டம், ஒரு பழக்கவழக்கம் வந்து இருந்திருக்கும்ல. இத வந்து ஒருத்தங்க கிட்டயும் என்ன செய்வாங்க அப்படின்னா கொண்டு போய் சேர்ப்பாங்க. எப்படி சேர்ப்பாங்க அப்படின்னா ஸ்காலர்ஸ் மூலமாவும், மாங்க்ஸ் மூலமாவும், நன்ஸ் மூலமாவும் நிறைய இடங்களுக்கு வந்து டிராவல் பண்ணி அதே மாதிரி இந்தியாவுக்குமே வந்து டிராவல் பண்ணி அவங்களோட வேதிக்கா இருக்கட்டும், புத்திஸ்டா இருக்கட்டும், ஜெயினிஸா இருக்கட்டும் அவங்களோட கல்ச்சர் எப்படின்னெல்லாம் இருந்தது அப்படிங்கறத வந்து இந்தியா மட்டும் இல்ல வேர்ல்டு ஃபுல்லாவே அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. Urbanization does not happen without technologies. Let us remember that the Harappan civilization mastered copper and bronze metallurgy. Now, in the second urbanization, a major shift in technology involved iron metallurgy. In several regions of India, the technique of extracting and shaping iron were actually perfected from the early second millennium BCE. But it took a few centuries for iron to become a part of daily life. By the late second millennium BCE, iron tools had become widespread, facilitating agriculture on a bigger scale. Iron also made better weapon than bronze, lighter and sharper, swords, spears, arrows, shield, etc. As it happened, there is some evidence of warfare between neighboring Mahajanapadas. How frequent or how intense it was, of course, possible to tell. Military campaign, but occasionally alliance too, gave rise to new kingdom and empires, which we will turn to later in our journey. ஏரியா வந்து சிட்டியில இருந்து ரூரல்ல இருந்து அர்பனா டெவலப் ஆகுது அப்படின்னா அதை நம்ம எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வச்சுதான் அது வந்து ரூரலா இருக்கா அப்படி இல்லை அப்படின்னா அர்பனைசேஷன் வில்லேஜா இருக்கா அல்லது சிட்டியா இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம சொல்ல முடியும். அப்போ ஒரு இடம் வந்து ஒரு சிட்டி வந்து ஒரு ஏரியா வந்து அர்பனைசேஷன் ஆகுது அப்படின்னா டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் இல்லாம கண்டிப்பா அது என்ன செய்யாது, அர்பனைசேஷன் ஆக முடியாது. இப்ப நம்ம ஹரப்பன் சிவிலைசேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல என்னென்ன டெக்னாலஜி இருந்தது, அவங்க என்னென்ன மெட்டல்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா காப்பர் அண்ட் பிரான்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தாங்க. இப்ப இந்த செகண்ட் அர்பனைசேஷன்ல இவங்க வந்து என்னென்ன மெட்டல்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா அயன் அப்படிங்கிற ஒரு மெட்டல் வந்து தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இந்தியாவோட நிறைய பார்ட்ல இருந்து அயனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதும் சரி, அதே மாதிரி அந்த அயனை வந்து சேவ் பண்ணி நிறைய டூல்ஸ் வந்து செஞ்சாங்க. அது எப்ப அப்படின்னா BCE தான் வந்து அந்த மாதிரி நிறைய அயன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சேவ் பண்ணி நிறைய டூல்ஸ் வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த செகண்ட் மில்லேனியம்ல வந்து இந்த அயன் டூல்ஸ் வந்து ரொம்ப பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுச்சுன்னு சொல்லலாம். என்னன்னு எதுக்காகலாம் இந்த அயன் டூல் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய அக்ரிகல்ச்சர் பண்றதுக்காகவும் அதே மாதிரி ஏதாவது பெரிய பெரிய பொருள் வந்து செய்யறதுக்காகவும் இந்த அயன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அயன் வச்சு இன்னும் நிறைய வெப்பன்ஸ் வந்து செஞ்சாங்க. நம்ம பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது நம்ம அயன் வச்சு செய்யற டூல்ஸ் எல்லாமே ரொம்ப வெயிட் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பியர்ஸ், ஆரோஸ், சீல்டு இது எல்லாமே வந்து அவங்க அயன் வச்சு மேக் பண்ணாங்க. இப்ப இந்த மாதிரி டெவலப்மெண்ட் நடந்துட்டே இருக்கும்போது மகாஜனபதாஸோட நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல நிறைய வார்ஃபேர், நிறைய சண்டையும் வந்து நடந்துட்டே தான் இருந்தது.
இது வந்து எந்த அளவுக்கு ரொம்ப இன்டென்ஸா இருந்தது? இத வந்து எந்த அளவுக்கு பிளான் பண்ணி பண்ணது? வந்து சண்டை நடந்துட்டே இருந்தது, அல்லது அடிக்கடி சண்டை நடந்துட்டே இருந்தது, இல்ல இவ்ளோ சண்டை போட்டு இவ்ளோ பேர் வந்து அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு, அப்படின்னு வந்து நம்மளால எதுவுமே சொல்ல முடியல. அந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த எவிடன்ஸுமே வந்து நமக்கு கிடைக்கல. எப்படிதான் இந்த மகாஜனபதாஸ் செகண்ட் சிவிலைசேஷன் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னாங்கிறத நம்ம எதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நெறைய நியூ கிங்டம் வந்து இதுக்கப்புறம் வந்து வந்தது. அதே மாரி நெறைய எம்பையர் வந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த நியூ கிங்டம் அண்ட் எம்பையர் இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ல பார்ப்போம். Another innovation was the first use of coin in India, made necessary by growing trade. Very soon, coins were exchanged across a different region and even with other parts of the world. The first Indian coin were made up of silver, a soft metal into which symbols could be punched. They are called punch-marked coins. Later, coin of copper, gold, and other metal were also made. Generally, a Mahajanabada issued its own coin, but coin from neighboring region were used as well as exchanged in trade. இந்த மகாஜனபதாவோட இன்னொரு இன்னோவே நம்ம சொல்லலாம் அப்படின்னா காயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மகாஜனபதாஸ் அவங்க தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காயினோட யூசேஜ் வந்து ஏன் இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது? இது காயின் ஏன் இவங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டது அப்படின்னா, இவங்க வந்து ட்ரேட்ல வந்து குரோ ஆனதுனால இடத்துல வந்து ஒரு பொருள வந்து குரோ பண்றாங்க அப்படின்னா, அது இவங்க கிட்ட மட்டும் வச்சுக்கல. அவங்க நெய்பரிங் கண்ட்ரீஸ் பக்கத்துல இருக்க கண்ட்ரீஸ் எல்லாமே கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? ட்ரேட் பண்ணாங்க. அப்படி ட்ரேட் பண்ணதுனால இவங்களுக்கு காயின் வந்து தேவையான ஒண்ணாவே மாறிருச்சு. அதனால ஃபர்ஸ்ட் இந்தியால வந்து காயின் யூஸ் பண்ணது யாரு அப்படின்னா, இந்த மகாஜனபதாஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இவங்க காயின் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுனால, இவங்களோட காயின் இவங்க கிட்ட மட்டும் இல்ல, நெய்பரிங் கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. இந்தியன் காயின் வந்து ஃபர்ஸ்ட் எந்த மெட்டல் வச்சு மேக் பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் காயின் வந்து மெட்டல் வச்சு தான் வந்து மேக் பண்ணாங்க. அத மெட்டல் வச்சு மேக் பண்ணிட்டு, அதுல நெறைய சிம்பிளும் வந்து பஞ்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி சிம்பிள் எல்லாமே பஞ்ச் பண்ண காயின நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, பஞ்ச் மார்க்டு காயின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் சில்வர்ல தான் காயின் வந்து மேக் பண்ணாங்க இல்லையா? ஆனா நாட்கள் போக போக அவங்க கோல்ட்லயும், இன்னும் நெறைய மெட்டல்ஸ்லயுமே காயின் எல்லாமே மேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த மகாஜனபதான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அது வந்து ஓன் காயின். அவங்களோட காயின அவங்களே தான் மேக் பண்ணாங்க. ஆனா அவங்க வந்து ட்ரேட் பண்ணதுனால, இவங்களோட காயின் வந்து இவங்க கிட்ட மட்டும் இல்லாம நெய்பரிங் ரீஜியனுக்கும் போக ஆரம்பிச்சது. The Varna Jati system. We saw earlier how human societies grew more complex with the rise of civilization. Whenever this happens, a society organizes itself in several groups based on class, occupation, or some other criteria. For instance, there could be different groups concerned with governance, administration, religion, education, trade, town planning, farming, craft, art, and all kinds of other profession. இப்ப இந்த மாதிரி எப்படியெல்லாம் சொசைட்டி வந்து குரூவாக ஆரம்பிச்சதோ, குரோ ஆக ஆக இப்ப நம்ம மேல வந்து என்ன சொன்னோம், ஒரே லாங்குவேஜ் பேசினா ஒரு குரூப்ன்னு சொன்னோம், ஒரே பழக்கவழக்கம், ஒரே கஷ்டப்பா வந்து பிரிஞ்சாங்கன்னு சொன்னோம்ல. இந்த மாதிரி சொசைட்டி குரூவாக நெறைய குரூப் வந்து இன்னும் ஸ்மாலரா வந்து பிரிஞ்சுட்டே தான் இருந்தாங்க. இன்னும் நெறைய கிரைட்டீரியாலயும் இவங்க வந்து பிரிஞ்சுட்டே தான் இருந்தாங்க. எப்படியெல்லாம் அவங்க குரூப் வந்து பிரிஞ்சாங்க அப்படின்னா, இப்ப வந்து ஒரு கவர்னன்ஸ் யாரெல்லாம் வந்து நிர்வாகம் பண்றாங்களோ, அவங்க எல்லாருமே ஒரு குரூப் ஆவும். அவங்களோட ரிலிஜியன், அவங்களோட எஜுகேஷன், ட்ரேடிங், டவுன் பிளானிங், ஃபார்மிங், கிராஃப்ட், ஆர்ட்ஸ் இது எல்லாமே வச்சு அவங்களோட ப்ரொஃபஷன வச்சு அவங்க நெறைய குரூப்பா வந்து ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்ம மேல என்ன பார்த்தோம்? அவங்க குரூப் வந்து எப்படிதான் பிரிஞ்சாங்க? அ ஒரே லாங்குவேஜ் பேசுறவங்க ஒரு குரூப்பாவும், அதே மாதிரி ஒரே பழக்கவழக்கம், ஒரே கஷ்டம் இருக்கிறவங்க ஒரு குரூப்பாவும் பிரிஞ்சாங்க. ஆனா சொசைட்டி வந்து குரோவாக அவங்களோட ப்ரொஃபஷன வச்சு அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? பிரிய ஆரம்பிச்சுட்டாங்க. In an ideal society, all those groups would complement each other and work in harmony. But most of the time, these division also lead to inequalities. Some groups acquire more wealth, power or influence than others. In other words, while equality is an ideal that human societies have often aspired to, very few, if any, have ever achieved it. இப்ப இந்த மாதிரி நெறைய குரூப் வந்து டிவைட் ஆகும்போது, அங்க வந்து ஈக்வாலிட்டி வந்து இருக்கவே இருக்காது. ஏன் ஈக்வாலிட்டி இருக்காது அப்டின்னா, நெறைய குரூப் வந்து பிரிஞ்சு போனாங்கல்ல. அந்த குரூப் எல்லாமே எப்படி இருக்கும் அப்டின்னா, சில குரூப் வந்து ரொம்ப வெல்த்தா இருக்கும். சில குரூப் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸா, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். சில குரூப் வந்து ரொம்ப லோயரா இருப்பாங்க. சில குரூப் வந்து இவங்க எல்லாருக்குமே வேலை செஞ்சு அடிமையா இருக்கிறவங்க மாதிரி ஆயிருவாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்காது? ஈக்வாலிட்டீஸ் வந்து இருக்காது.
In India, the society was organized in a two-fold system. One category was the Jati, a group or community of people with a specific professional occupation closely tied to their livelihood. The skill that defined their Jati. For instance, skill in agriculture, metallurgy, commerce or any craft was generally transmitted from generation to generation. Often a Jati would get further subdivided into sub-Jatis, each of which developed custom and tradition of its own. For instance, concerning marriage, rituals or food habits. இந்தியன் சொசைட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து டூ ஃபோல்ட் சிஸ்டம் வந்து இருந்தது. அதுல ஒண்ணு வந்து நம்ம ஜாதின்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து நம்ம இந்த வார்னான்னு சொல்லுவோம். இப்ப ஜாதி அப்படின்னா அது வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணாங்க அப்படின்னா, ஜாதி அப்படிங்கறது அவங்க என்ன வேலை பாக்குறாங்க, வேலையை பொறுத்து வந்து அவங்க வந்து ஸ்பிளிட் பண்ணாங்க. என்னென்ன வேலையை வச்சு அவங்க ஸ்பிளிட் பண்ணாங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர், மெட்டலர்ஜி, காமர்ஸ் ஆர் கிராஃப்ட், இது எல்லாத்தையுமே வச்சு இப்போ ஒருத்தவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பையனும் என்னதான் பண்ணாங்க, அக்ரிகல்ச்சர் தான் பண்ணாங்க. ஒருத்தவங்க வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு ஜாதியில வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜெனரேஷன் எல்லாமே இதே அக்ரிகல்ச்சர் ஜாதி அப்படிங்கறதுலதான் இருக்கும். நாட்கள் போக போக இந்த ஜாதியிலேயே வந்து நிறைய சப்டிவிஷன் வந்தது, நிறைய சப் ஜாதிஸ் வந்து வந்தது. அந்த சப் ஜாதிஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு தேவையான கஷ்டம் அவங்களே டெவலப் பண்ணாங்க. அவங்களுக்கு தேவையான பழக்க வழக்கங்கள் அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான ட்ரெடிஷன் ஆயிருக்கட்டும், மேரேஜ் ஆயிருக்கட்டும், ரிச்சுவல்ஸ் ஆறு ஃபுட் ஹேபிட்ஸ், இது எல்லாமே அந்த சப்ஜாதிஸ் அவங்களுக்கு தேவையானதை அவங்களே வந்து பில்ட் பண்ணிக்கிட்டாங்க. Along with the Jati, there is another category, that of Varna, a concept that emerged from Vedic text. There were four Varnas. Brahmins were engaged in preserving and spreading knowledge and in the performance of rituals. Satriyas were expected to defend the society and the land and to engage in warfare if necessary. Vaisyas were supposed to increase the society's wealth through occupation of trade, business or agriculture. Finally, Sutras were the artisan, craft people, workers or servants. இப்போ வந்து ஜாதி அப்படிங்கிறது எப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல. இந்த வர்ணா அப்படிங்கிறது எங்க இருந்து வந்தது அப்படின்னா வேதிக் டெக்ஸ்ட்ல இருந்து தான் வந்து எமர்ஜ் ஆச்சு, உருவாச்சு. இந்த வர்ணா அப்படிங்கிறதுல வந்து 4 கேட்டகரிஸ் வந்து இருக்கு. என்னென்ன கேட்டகரி அப்படின்னா பிராகிம்ஸ், சத்ரியாஸ், வைசியாஸ் அண்ட் சூத்ராஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப பிராகிம்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாலேஜ் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து இவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சத்ரியாஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப லேண்ட் வச்சிருக்கவங்க அல்லது லேண்ட வந்து பாதுகாக்கிறவங்க, லேண்ட் வந்து பாதுகாக்கிறவங்க எல்லாருமே நம்ம சத்ரியாஸ்ன்னு சொல்லுவோம். தேவைப்பட்டா வார்ஃபேர், சண்டைன்றதுக்கும் இந்த சத்ரியாஸை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வைசியாஸ் அப்படிங்கிறது நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா சொசைட்டியோட வெல்த், இப்ப சித்த மருத்துவம், டாக்டர், அந்த மாதிரி வைத்தியர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே நம்ம வைசியாஸ்ன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி ட்ரேடிங் பண்றவங்களையும் நம்ம வைசியாஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சூத்ராஸ், ஆர்டிசியன், கிராஃப்ட் பர்சன், ஒர்க்கர்ஸ், சர்வெண்ட், இது எல்லாருமே எதுக்கு கீழே வருவாங்க அப்படின்னா இந்த சூத்ராஸ் அப்படிங்கிற வார்னாஸ் கீழே வருவாங்க. You may have heard the English word caste. It comes from a Portuguese word casta. A Portuguese traveler to India in 16th century CE tried to make sense of Indian society. While a few scholars consider caste to refer Varnas, most take it to apply to Jatis. Yet others consider caste to refer the ஹோல் வார்னா ஜாதி சிஸ்டம். இப்ப நம்ம வந்து இங்கிலீஷ்ல வந்து கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த கேஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து எங்க இருந்து வந்தது அப்படின்னா போர்ச்சுகீஸ்ல இருந்து தான் வந்தது. போர்ச்சுகீஸ் வேர்டு கேஸ்டா அப்படிங்கிறதுல இருந்து தான் வந்தது. இது எப்படி இந்தியாவுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா போர்ச்சுகீஸ் டிராவலர்ஸ் தான் வந்து இதை வந்து இந்தியாவில வந்து 16th செஞ்சுரி காமன் எரால வந்து இதை வந்து இந்தியா சொசைட்டிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது எல்லாமே இந்தியாவில இருக்கிறவங்க எதுக்கு ரெஃபர் பண்ணாங்க, இப்ப இந்த ஸ்காலர்ஸ் எல்லாமே இந்தியாவில இருக்கிற எதோட கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா வார்னாஸோட கனெக்ட் பண்ணாங்க. ஆனா நிறைய பீப்புள் வந்து இந்த கேஸ்ட் அப்படிங்கிறது வார்னா அண்ட் ஜாதி இது ரெண்டுக்குமே பொதுவாதான் அந்த கேஸ்ட் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. There is a historical evidence both in text and inscription that in the early period, individuals and communities changed their professional occupation if circumstances demanded. For instance, a long drought or some natural calamity could force a community of farmers to migrate to a city and take up other occupation, or some Brahmins would turn to trade or even military activities. This complex system structured Indian society, organized its activities, including economic ones, and therefore gave it some stability in time. However, the system became rigid and led to
inequalities and discrimination towards the lower jatis or some communities excluded from the Varna Jati system. This process will be studied in higher grade. ஒரு ஜாதி வந்து இருக்கு. அது வந்து அக்ரிகல்ச்சர்ல இருக்கு. அல்லது அது வந்து இப்போ வாரணா சிஸ்டம்னு எடுத்தோம் அப்படின்னா, அது வந்து சூத்ராஸ்ல இருக்கு அப்படின்னா, எல்லாருமே இதே ஜாதிஸ்ல தான் இருக்கணுமான்னு கேட்டா கிடையாது. அவங்களுக்கு தேவைப்பட்டா, அவங்க வந்து அவங்களோட ப்ரொஃபஷனல், அவங்களோட ஆக்குபேஷன வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம எதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நெறைய டெக்ஸ்ட் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருந்து வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனாலுமே இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு ஜாதியில இருந்து இன்னொரு ஜாதி வந்து சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்னா, அத சேஞ்சே ஆகக்கூடாது. இல்ல இதிலேயே தான் இருக்கணும். இல்ல இதிலேயே தான் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்ப சிலர் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய பேரு ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சர்ல வந்து இருந்திருப்பாங்கல்ல. இவங்க எல்லாருமே எங்க இருந்து தான் ஃபார்மிங் பண்ண முடியும்? வில்லேஜ்ல, கிராமத்துல இருந்து ஃபார்மிங் லேண்ட்ல தான் வந்து இவங்க ஃபார்மிங் பண்ண முடியும். ஆனா இந்த ஃபார்மர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டேஜ்ல வந்து மைக்ரேட் பண்ண சொன்னாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அதுவும் எங்க சிட்டீஸ்க்கு வந்து மூவ் பண்ண சொல்லி அவங்களோட ஆக்குபேஷன அவங்களே வந்து தேடிக்க சொன்னாங்க. இப்ப பிராமின்ஸ் வந்து ரிச்சுவல்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொன்னோம்ல. இந்த பிராமின்ஸ வந்து ட்ரேட் பண்றதுக்கு அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி மிலிட்டரி ஆக்டிவிட்டீஸ்லயுமே வந்து இருக்க சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இந்தியன் சொசைட்டி வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஆக்டிவிட்டீஸா இருந்தது. அதே மாதிரி எக்கனாமிக்கல்லயுமே அது வந்து ஸ்டெபிலிட்டியோட தான் இருந்தது. ஆனா, இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணும்போது அங்க என்ன இருந்தது அப்டின்னா, இன்ஈக்வாலிட்டீஸ் நெறைய இருந்தது. லோயர் ஜாதிஸ் வந்து நெறைய வந்தாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணதுனால நெறைய வர்ணா அண்ட் ஜாதி சிஸ்டம் வந்து எக்ஸ்க்ளூடும் ஆச்சு. இது எப்படியெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம ஹையர் கிளாஸ்ல வந்து பார்ப்போம். வர்ணா ஜாதி சிஸ்டம் ஹாஸ் had a deep impact on Indian society and generation of scholars have to study its countless aspect. There is a broad agreement that the system was significantly different, more flexible in particular in earlier period and became more rigid with the passage of time, in particular during the British rule of India. Let us also keep in mind that while Varna Jati has been an important mechanism at work in Indian society, it is not the only one. There have been many others, some of which we will explore later, especially in the theme are cultural heritage and knowledge tradition. இப்ப இந்தியாவோட சொசைட்டிய பொறுத்தவரைக்கும் இந்த வார்னா அண்ட் ஜாதி சிஸ்டம் வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த வர்ணா அண்ட் ஜாதிய பத்தி ஸ்காலர்ஸ் எல்லாருமே ஸ்டடி பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, அவங்களால எண்ணவே முடியாத அளவுக்கு இதுல நிறைய சிஸ்டம் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா, இது வந்து இப்போ ஒரு பீப்பிள் ஒரு ஜாதி ஆர் ஒரு வர்ணா சிஸ்டம் வந்து இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு அது வந்து செட் ஆகல அப்படின்னா, அத என்ன செய்வாங்க உடனே ஃபிளெக்சிபிள் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அத வந்து ஃபிளெக்சிபிளா வந்து மாத்திக்குவாங்க. அப்படி மாத்திட்டே இருக்கும்போது, இதுல வந்து நெறைய டீட்டெயில்ஸ் வந்து இருந்துட்டே தான் இருந்தது. அதனால தான் ஸ்காலர்ஸால இது எல்லாமே இப்படிதான் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லவே முடியல. பர்ட்டிகுலரா பிரிட்டிஷ் ரூல். இந்தியா வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருந்த டைம்ல நெறைய ஃப்ளெக்சிபிலைசேஷன் வந்து இவங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அதே மாதிரி இந்தியால வந்து இந்த வர்ணா அண்ட் ஜாதி அப்படிங்கிற 2 சொசைட்டி 2 கேட்டகரி தான் இருந்துதான்னு கேட்டா கிடையாது. இந்தியன் சொசைட்டில இன்னும் நெறைய வந்து இருந்தது. அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ல அடுத்த தீம் ஆர் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் அண்ட் நாலேஜ் ட்ரெடிஷன்ல வந்து பார்ப்போம். டெவலப்மெண்ட்ஸ் எல்ஸ்வேர் இன் இந்தியா. In this first millennium BCE, important communication route opened up for purpose of trade, pilgrimage, military campaign, etc. Two routes became widely used and are often mentioned in the literature: the Uttarapatha and the Dakshinapatha. The first connected the northwest region to Ganga plains all the way to eastern India. The second started from Kausambi near Prayagraj, then the capital of one of the Mahajanapathas, and crossed the Vindhya range of hills to proceed all the way south. We will return to these routes when we explore the formation of empires in India. இப்போ ஃபர்ஸ்ட் மில்லேனியம் பிஃபோர் காமன் எரால வந்து கம்யூனிகேஷனுக்காகவோ ட்ரேடுக்காகவோ பில்கிரிமேஜுக்காகவோ மிலிட்ரி கேம்பெயினுக்காகவோ நிறைய ரூட்ஸ் வந்து ஓபன் பண்ணாங்க. அதுலயும் 2 ரூட் வந்து ரொம்ப வைடா ரொம்ப ஃபேமஸாவும் இருந்தது. நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லிட்ரேச்சர்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த 2 ரூட் என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து உத்தரபதா, இன்னொன்னு வந்து தக்ஷிணபதா. உத்தரபதா அப்படிங்கிறது எங்க இருந்தது அப்படின்னா ஈஸ்டர்ன் இந்தியா ஃபுல்லாவே நம்ம போகிற மாதிரி இருந்தது. இது வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவோட நார்த் வெஸ்ட் ரீஜியன்ல இருந்து கங்கா பிளைன்ஸ் ஃபுல்லாவே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது ஈஸ்டர்ன் இந்தியா ஃபுல்லாவே நம்மளால டிராவல் பண்ண முடியும். இப்ப செகண்ட் ஒன் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கௌசம்பில இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கௌசம்பில இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து மகாஜனபதாவோட ஒன் ஆஃப் த கேபிட்டலான விந்தியா ரேஞ்ச் ஹில்ஸ்ல வந்து கனெக்ட் பண்ணி அப்படி கனெக்ட் பண்ணதுனால இந்தியாவோட சவுத் சைடு எல்லாமே அவங்களால டிராவல் பண்ண முடிஞ்சது.
Many lateral roads also connected with other parts of India, especially the important port on the western and eastern coast, which were vibrant centers of trade. In the eastern region, major cities emerged, such as Sisupalkar, today's Sisupalkar part of Bhubaneswar, which was the capital of Kalinga region and followed a strict square ground plan, imposing fortification and broad street. லேட்ரல் ரோடு அப்படின்னா என்ன அப்படின்னா பக்கவாட்டு சாலைன்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட நிறைய பார்ட்ஸ்ல வந்து இந்த லேட்ரல் ரோடு வந்து இருந்தது. இது எதுக்காக அப்படின்னா வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியா வந்து வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. எதுக்காக அப்படின்னா ட்ரேடிங்காக. ஈஸ்டர்ன் ரீஜன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து நிறைய சிட்டிஸ் வந்து புதுசு புதுசா எமர்ஜ் ஆச்சு. அதுல ஒன் ஆஃப் த சிட்டிஸ் தான் வந்து இந்த சிசுபல்கர். சிசுபல்கர் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா புவனேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த சிசுபல்கர் இருந்தது. இதுவும் வந்து கலிங்கா ரீஜியனோட ஒரு கேபிட்டல் தான் சொல்றாங்க. கலிங்கா ரீஜியனோட கேபிட்டலான இந்த சிசுபல்கர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அது வந்து என்ன ரூல் அப்படின்னா ஸ்கொயர் கிரவுண்ட் பிளான்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அவங்களோட அவங்களோட ஃபோர்ட்டிஃபிகேஷன் 6 பிராட் சிட்டிஸ் இது எல்லாமே சுத்தி வந்து இந்த ஸ்கொயர் கிரவுண்ட் பிளான் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸ்கொயர் கிரவுண்ட் பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ஸ் அடுத்தடுத்த கிரேட்ஸ்ல வந்து பார்ப்போம். In the subcontinent's southern region, cities began emerging from about 400 before Common Era, although recent excavation claimed to find some sign of commercial activities going further back. Around this time, three kingdoms emerged: the Cholas, Seras, and Pandyas. இப்ப இந்தியன் சப்கான்டினோட சதர்ன் ரீஜன்ல வந்து நிறைய சிட்டிஸ் வந்து 400 பிஃபோர் காமன் எரால இருந்து நிறைய வந்து எமர்ஜ் ஆச்சு. ஆனா இதுக்கும் முன்னாடியுமே நிறைய சிட்டிஸ் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் எக்ஸ்கவேஷன் வந்து சொல்லுது. ஆனா அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இப்ப இந்த 400 பிஃபோர் காமன் எரால வந்து 3 கிங்டம் வந்து ரொம்ப பெருசா வந்து எமர்ஜ் ஆச்சு. அது என்ன அப்படின்னா சோலாஸ், சேராஸ், பாண்டியாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 3 கிங்டமுமே வந்து ரொம்ப பெருசா வந்து எமர்ஜ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. Apart from archaeological evidence, the most ancient Tamil literature mention those kingdoms and several of their kings. இப்ப இந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் மட்டும்தான் இந்த சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ் பத்தி நமக்கு தெரியப்படுத்துதா அப்படின்னு கேட்டா இல்ல. நிறைய தமிழ் லிட்ரேச்சர்ல இருந்தும் நம்ம இந்த சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ்ல வந்து நிறைய கிங்ஸ் இருந்தாங்க அப்படிங்கறத பத்தியும் நம்ம தமிழ் லிட்ரேச்சர்ல இருந்தே தெரிஞ்சுக்கிறோம். Because the southern region are rich in resources such as precious and semi-precious stone, gold, and spices, profitably trade not only with the rest of India, with kingdoms and empires overseas. இப்ப இந்த சதர்ன் ரீஜன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரிச்சா வந்து இருந்ததுன்னு சொல்லுவாங்க. எதனால இந்த சதர்ன் ரீஜன் வந்து ரொம்ப ரிச்சா இருந்ததுன்னு சொல்றாங்க அப்படின்னா இதுல ப்ரீசியஸ் அண்ட் செமி ப்ரீசியஸ் ஆன ஸ்டோனு, கோல்டு, ஸ்பைசஸ் எல்லாமே இங்க இருந்தது. அதை அவங்க வந்து அவங்களுக்கு மட்டுமே என்ன செய்யல ட்ரேட் பண்ணல. அது வந்து ஓவர்சீஸ் கடல் கடந்து கூட அவங்க போய் ட்ரேடிங் பண்ணாங்க. By 300 or 200 BCE, almost the entire subcontinent, including region in the northeast, was one vibrant interconnected land. Goods and culture traveled from region to region, often beyond India to parts of Central and Southeast Asia. இப்ப நம்ம 300 ஆர் 200 பிஃபோர் காமன் எரான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து என்டையர் சப்கான்டினென்ட்டும் இன்க்ளூடிங் நார்த் ஈஸ்ட் ரீஜியன் இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு வந்து கனெக்ட் பண்ணி தான் இருந்தாங்க. அப்படி கனெக்ட் ஆகி இருந்ததுனால நிறைய குட்ஸ் கல்ச்சர் இது எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஒரு ரீஜியன்ல இருந்து ஒரு ரீஜியன் வந்து டிராவல் பண்ணிட்டே தான் இருந்த வரைக்கும் இது வந்து டிராவல் பண்ணுச்சு அப்படின்னா இந்தியாவோட சென்ட்ரல் பார்ட்ல இருந்து நார்த் ஈஸ்ட் ஏசியா வரைக்குமே இதோட குட்ஸ் அண்ட் கல்ச்சர் வந்து டிராவல் ஆச்சு. About the same time, the Mahajanapadas ceased to exist, leaving to place to fresh developments that were going to reshape India. இந்த மாதிரி சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ் இவங்க எல்லாமே எமர்ஜ் ஆயிட்டு இருக்க டைம்ல இந்த மகாசனாஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாவே அழிஞ்சே போச்சு. எதனால இவங்க வந்து ஃபுல்லாவே அழிஞ்சு போனாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி ஃப்ரெஷ் டெவலப்மெண்ட் வந்து பிளான் பண்ணதுனால இவங்க வந்து ஃபுல்லாவே அழிஞ்சு போயிட்டாங்க. இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.